கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 19:12. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. பிரியமானவர்களே, ஒருமுறை ஜெர்மன் தேசத்து இளவரசன் ஒருவன் இங்கிலாந்து தேசத்து அரண்மனையை பார்ப்பதற்காக அங்கே கடந்து வந்தார். அங்கே உள்ள ராஜ தர்பார் அறையிலே ஆதி முதற்கொண்டு இங்கிலாந்து தேசத்தை ஆண்ட பெரிய ராஜாக்களின் முழு உருவப்படங்கள் கம்பீரமாய் வரையப்பட்டிருந்தன. அவர்களுடைய சிரசிலே அலங்காரமான கிரீடங்கள் சூட்டியிருந்தார்கள். அவைகள் வைரத்தினாலும் வைடூரியங்களினாலும் முத்துக்களினாலும் பொன்னினாலும் செய்யப்பட்டிருந்தன. முடிவாக அந்த இளவரசன் அந்த அரண்மனையில் இருந்த சிற்றாலயத்துக்கு வந்தான், அதாவது ஜெப ஆலயத்துக்கு வந்தான். அங்கே இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே முள்முடி தரித்தவராய் தொங்குகிறதை கண்டான். ஆச்சரியம் அடைந்து முள்கிரீடத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டு இருந்தான். அப்பொழுது அந்த வழியாக வந்த வழிகாட்டி இளவரசனை பார்த்து, உங்கள் ராஜாக்கள் எல்லாம் மேன்மையாக முடிசூட்டப்படுவதற்கு இந்த முள்முடி சூட்டப்பட்ட வேந்தராகிய இயேசு கிறிஸ்துவே காரணம் என்றாராம். இந்த வார்த்தைகள் அந்த ஜெர்மன் தேசத்து இளவரசனை மிகவும் அசைத்ததாம். இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியோடு தம்மை முள்முடி சூட்டப்பட ஒப்பு கொடுத்து நமக்கு ஆசீர்வாதமான முடியை சூட்ட, நமக்கு ஆசீர்வாதமான கிரீடங்களை சூட்ட அவர் பிரயாசப்பட்டார். முள் என்பது சாபத்தை குறிக்கிறது. ஆதாம் ஏவாளின் பாவத்தின் நிமித்தம் பூமியிலே சாபங்கள் வந்தன. சபிக்கப்பட்ட இந்த பூமி முள்ளையும் குறுக்கையும் முளைப்பித்தன. கொடிய முள் போன்ற சாபத்தை மனிதனின் சிரசின் மேல் ஏற்றுக்கொண்டு சாபத்தை முறிக்க வழி தெரியாமல் தவித்தான் மனிதன். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தை முறியடிக்க விரும்பினார். நம்முடைய கண்களின் உள்ளத்திலே வாழ்க்கையிலே பயங்கரமாக குத்திக் கொண்டிருக்கும் முள்ளை போன்ற சாபத்தை பிடுங்கி தன் சிரசின் மேல் ஏற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்து. அதே நேரத்தில் தேவகுமாரனாக ராஜாதி ராஜாவின் பிள்ளையாக பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருந்தார். நம்மை தம்முடைய பிள்ளையாக்கி ராஜகுமாரர்களாக ராஜகுமார்த்திகளாக மேன்மைப்படுத்தி ஆசீர்வாதமான கிரீடத்தை நமக்கு சூட்டினார். வேதம் சொல்லுகிறது, மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மை முடிசூட்டினார் என்று. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்ட ராஜாக்களும் ஆசாரியர்களுமாயிருக்கிறீர்கள். உங்கள் சிரசின் மேலும் ராஜ கிரீடங்கள் இருக்கிறது என்பதை மறந்து ஏனோ தானோ என்று வாழ்க்கை வாழ்வதை விட்டுவிட்டு நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து உங்களை ஆண்டு கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தை ஆண்டு கொள்ளுங்கள், உங்கள் எல்லைகளை ஆண்டு கொள்ளுங்கள். ராஜாக்களாக வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன். தகப்பனே, நீர் முடிசூட்டுகிற தேவனாய் இருக்கிறீர். மகிமையினாலும் கனத்தினாலும் நீர் எங்களை முடிசூட்டி இருக்கிறீர் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த வார்த்தையை கேட்கிற குடும்பங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் அப்பா. ஒவ்வொருவரையும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறீர் அப்பா. ஆகவே ஒவ்வொரு பிள்ளைகளும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் வாழ்வதை விட்டு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆளுகை செய்து வாழ கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். எல்லா சூழ்நிலையை முறியடித்து ஆண்டவரே மேன்மையாய் வாழ பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
காட் bless you.